ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட இந்த தமிழர் பண்பாடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வெள்ளி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தொய்யகம். சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் வந்து ஆப்ஷன் ஏ, தொய்யகம். அடுத்து பாருங்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஷ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிராகிருதம். ஸோ இந்திய மக்கள் வந்து அது பொதுவாக வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பார்த்துவோம், கிமு 3ஆம் நூற்றாண்டில். அடுத்து பாருங்கள். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மார்க்கோ போலோ. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ யாரை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாண்டிய அரசை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். பெண் வருவகைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கற்பு. அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் டேஷில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மல்லப்பாடி. அங்கே தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலில் பாறை ஓவியம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஷ் மாவட்ட டேஷ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உத்திரமேரூர் கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா. ஸோ தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி அமைப்பை பற்றி நல்லா சிறப்பாக சொல்லும். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். யவனப்பிரியா என்ற சொல் டேஷ் குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மிளகு. யவனப்பிரியா என்ற சொல் மிளகை வந்து குறிக்கும். அடுத்து பாருங்கள். கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நெடுமாறன். அடுத்து பாருங்கள். பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. சங்ககால நிலங்கள், அதோடைய தெய்வங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ மருதம் பார்த்தீங்கன்னா இந்திரன், நெல் பார்த்தீங்கன்னா வருணன், பாலை பார்த்தீங்கன்னா கொற்றவை, முல்லை பார்த்தீங்கன்னா மாயூன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைய கால தமிழர்களின் வணிக தொடர்பு பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டது, இது வந்து தப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அள்ளங்காடி மற்றும் நாலங்காடி என்று 2 வகை சந்தை இருந்தது, இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து சரி. ஸோ எங்கே அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும், மதுரை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர், இது வந்து சரி. சரிங்களா, ஆப்ஷன் பி. 2, 3 வந்து சரி. ஸோ 1 மட்டும் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள். ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர் அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் பாருங்கள். மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரச அவையில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள். உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டேஷ் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வாணிபம். உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக
பழங்கால தமிழர்கள் வந்து என்ன தொழில் வந்து செஞ்சாங்கன்னு பாருங்கள், வாணிபம். அடுத்து பாருங்கள், அல்விலை பிரமாண சேவைத்திட்டு என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அடிமை விற்பனை விலை ஆவணம். அடுத்து பாருங்கள், பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது வரும்னு பார்த்தீங்கன்னா மீனவர், பஞ்சவர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களுடைய பட்டங்கள். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் வந்து எது அப்படி கேட்குறாங்க. கற்பின் குறியீடாக அமையும் மலர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முல்லை. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை டேஷ் என அழைத்தனர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அறக்கற்பு. அடுத்து பாருங்கள், சங்ககாலம் என்பது டேஷ் உலோக காலத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. சங்ககாலம் என்பது டேஷ் உலோக காலத்தோடு தொடர்புடையது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இரும்பு. அடுத்து பாருங்கள், டேஷின் காசக்கொடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நந்திவர்மன். காசக்குடி செப்போடு யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா நந்திவர்மன். அதில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபராதங்கள், அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் வந்து எது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வரும். மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை, இந்த 4 பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பண்டைய கால பாறை ஓவியங்கள் வந்து அகழ்வாராய்ச்சியில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆசிரியர்கள். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சால்ட்டியன் கல்வெட்டு. அடுத்து பாருங்கள், போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்தது தான், திரும்ப அதே கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், 3வது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் பி, மூட திருமாறன். அவர் தான் பார்த்தீங்கன்னா 3வது தமிழ் சங்கத்தை வந்து மதுரையில் வந்து நிறுவினார். அடுத்து பாருங்கள், எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜனின் வெண்கல சின்னம் வார்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 கைகளுடன் கூடிய நடராஜனுடைய வெண்கல சின்னம் எந்த காலத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சோழர்களுடைய காலம். அடுத்து பாருங்கள், கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யோகா என்ற சொல் எந்த நூலில் வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். கலிங்கத்து பரணி, சரிங்களா? அந்த நூலில் வந்து யோகான்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மனதை ஒருமுகப்படுத்துதல் தான் வந்து யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த நூலில் வந்து அந்த யோகா என்ற சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கலிங்கத்து பரணி. அடுத்து பாருங்கள், பின்வரும் மானியங்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேள்விக்குடி மானியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவரமங்கல மானியம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்னமானூர் மானியம், அதுக்கப்புறம் சிவகாசி மானியம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹதிகும்மா கல்வெட்டு. இது வந்து யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா காரவேலர் அவருடையது. அவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களுடைய கூட்டமைப்பை வந்து அழிச்சிருப்பார். அந்த காரவேலர் அவருடைய கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹதிகும்மா கல்வெட்டு. ஸோ அந்த கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களுடைய கூட்டமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கரந்தை செப்பேடுகள். கரந்தை செப்பேடில் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கிமு 10ஆம் நூற்றாண்டின்
அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. ஸோ இந்த நூற்றாண்டுன்னு பார்த்துக்கோங்க, யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னலாம் வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள், இந்த மூணுமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முருகன். அடுத்து பாருங்கள், கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மூட திருமாறன். அடுத்து பாருங்கள், அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதியமான். அடுத்து பாருங்கள், ஸோ தமிழர்களுடைய நிலங்கள் கொடுத்துருக்காங்க, அது எந்த வகையான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சி. நமக்கு தெரியும் குறிஞ்சின்னா மலை, முல்லைன்னா காடு, மருதம்னா வளமான பகுதி, நெய்தல்னா கடல் பகுதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, குறுந்தொகை நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்ததை பற்றி கூறும் நூல் வந்து குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ராட்டஸ் கூறிய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ராட்டஸ் கூறிய பொருள் வந்து ஆப்ஷன் ஏ, மிளகு தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது பொருந்தலைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அதுதான் வந்து பொருந்தலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சேரர்களின் அடையாள மாலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரர்களுடைய மாலை வந்து ஆப்ஷன் பி, பனம்பூ. வேப்பம்பூ வந்து பாண்டியர்களுடையது, அத்திப்பூ வந்து சோழர்களுடையது. அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. மன்றம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூடுகை நடத்தும் இடம்தான் வந்து மன்றம்னு சொல்லுவாங்க. சப்தாங்கா அப்படின்னா வந்து 7 பிரிவுகள் வந்து சப்தாங்கன்னு சொல்லுவாங்க. என் பேரம்னா நிர்வாக குழு, பொதியல்னா பொது இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மருதம். இந்த விவசாயம் செய்யப்பட்ட நிலங்கள் தான் வந்து மருத நில வயல்கள். அடுத்து பாருங்கள், சங்ககால சேரர்களின் தலைநகரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வஞ்சி. சேரர்களுடைய தலைநகரம் வந்து வஞ்சி. அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. நாளிகை வெட்டில் அது பார்த்திங்கன்னா நேர அளவு, அம்பாரம் பார்த்திங்கன்னா சிறிய அளவை, நாளிகை வெட்டில் வந்து நேர அளவு, நாளி தான் வந்து சிறிய அளவு, அம்பாரம் பார்த்திங்கன்னா பெரிய அருங்கோண அளவை, பதக்கு பார்த்திங்கன்னா குதிரை கிராம் அளவு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் டேஷ் என அழைக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அர்பல் மார்க்கம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றவர் என்பவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வணிக சங்கங்கள். அடுத்து பாருங்கள், சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாண்டியர்கள். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் வந்து பாண்டியர்கள். அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காரவேலருடைய அதிகுமா கல்வெட்டு. ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், சிப்பார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிப்பார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வணிக படகுகள். அடுத்து பாருங்கள்,
சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, களஞ்சு. அடுத்து பாருங்க, சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். சங்க காலத்தில் நடைபெற்ற அந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை பற்றி கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெண்ணிப்போர். வெண்ணிப்போரில் வென்றவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா கரிகாலன். அடுத்து பாருங்க, சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அசோகருடைய 13வது பாறை கல்வெட்டு தான் பார்த்திங்கன்னா சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்க, பாழை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி, ஆனால் வந்து காரணம் வந்து தவறு. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவின் பெயர் வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தமிழ் பிராமி எழுத்து வடிவம். அடுத்து பாருங்கள், தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து பான் மரபு அப்படின்னு சொல்லலாம், பாணர் மரபு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியானவைகள் வந்து யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐப்பெருங்கொழு என் பேரையும். இது ரெண்டுமே. அடுத்து பாருங்கள், சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேஷை கருதினர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏறு தழுவுதல். அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தப்பாக மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், தண்ட நீதி, அது வந்து தப்பாக மேட்ச் ஆயிருக்கு. அரசியல் பார்த்தீங்கன்னா பட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அது வந்து தப்பாக மேட்ச் ஆயிருக்கு. சரியானதெல்லாம் பார்த்துக்கோங்க. தத்துவம்னா அஸ்வினி ஹிஹி. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம்னா த்ரோயோயி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. அடுத்து பாருங்கள், பின்வரும் துறைமுகங்களில் சங்க கால துறைமுகம் இல்லாத நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உறையூர். ஸோ மற்ற துறைமுகம்லாம் பார்த்துக்கோங்க, புகார், கொற்கை, தொண்டி, இது மூணுமே பார்த்திங்கன்னா சங்க கால துறைமுகம். ஸோ உறையூர் மற்றும் சங்க கால துறைமுகம் அல்ல. அடுத்து பாருங்கள், கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆட்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க, அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் பராந்தகங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரராஜேந்திரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமச்சோழர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் ராஜேந்திரன். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், டேஷ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகின்றது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உத்தரமேரு கல்வெட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. சோழர்களுடைய கிராம நிர்வாக முறை பற்றி கூறும் கல்வெட்டு. அடுத்து பாருங்கள், ஒரு கூற்று மாதிரி கொடுத்துருக்கேங்க. தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, முனைவர் கே பிள்ளை. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், வெச்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தயம், வட்கார் செல்வது டேஷ் ஆம், உட்கா அதிரூன்றல் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வஞ்சி காஞ்சி. இந்த 12 வகையான திணைகள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு லைன், பாட் லைன் மாதிரி இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நூலில் வந்து இது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை வந்து தமிழ் பிராமி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், மார்க்கோ போலோ டேஷ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில்
கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாண்டியர்கள். அவர் தான் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் பற்றி அவருடைய பயண குறிப்பில் வந்து சிறப்பாக சொல்லியிருப்பார் மார்க்கோ போலோ. அடுத்து பாருங்கள், வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதல் நில மக்கள் பார்த்திங்கன்னா வருணன் என்ற கடவுளை வழங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த நிலங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்தில் வாழும் மக்களுடைய தொழில்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொறுத்தும் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி பார்த்திங்கன்னா வேட்டையாடல், பாழை பார்த்திங்கன்னா சூறையாடல், முல்லை பார்த்திங்கன்னா களை எடுத்தல், மருதம் பார்த்திங்கன்னா முல்லை வந்து காளை தழுவுதல், மருதம் வந்து களை எடுத்தல். அதான் மருதம் வயலில் தான் களை எடுப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், உசிரியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இயற்கை வரலாறு. அடுத்து பாருங்கள், எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழர்களை பற்றி கொடுத்துருக்காங்க, அது சரியானது கேட்குறாங்க. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து சரி. அசோகருடைய அந்த 13வது பாறை கல்வெட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். அதுவும் வந்து சரி. கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகின்றது. இது வந்து சரிதான். சரிங்களா, ஆப்ஷன் சி, மூணுமே வந்து சரி. அடுத்து பாருங்கள், இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதுக்குரோவை. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது வந்து எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிகும்மா கல்வெட்டு. காரவேலருடைய இது பார்த்திங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், கற்கால சோழலின் இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரிகால சோழருடைய இயற்பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருமாவளவன். அடுத்து பாருங்கள், இந்நடுக்கல் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கூடலூர் ஆகோலில் மரணம் அடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அந்த வரிகளில். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், நிலப்பகுதி, அங்கே வாழும் அந்த விலங்குகள் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி பார்த்திங்கன்னா புலி, பாழை பார்த்திங்கன்னா நரி, முல்லை பார்த்திங்கன்னா ஆடு, மருதம் பார்த்திங்கன்னா எருமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ் கவிஞர்கள் அவை. சங்கம் என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் கவிஞர்கள் அவை அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணோம். அடுத்து பாருங்கள், சங்க கால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகிறது? அம்பனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நெல் அளவையை குறிக்கும் சொல்லு தான் வந்து அம்பனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புலவர்கள் பாடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. பரணர் பார்த்திங்கன்னா அலிசி, ஔவையார் பார்த்திங்கன்னா எழினி, கலக்கை பாட்டினார் பார்த்திங்கன்னா நல்லி, கொல்லிமலை கண்ணனார் பார்த்திங்கன்னா குட்டுவன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவாதிரை. திருவாதிரை பண்டிகை சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை வந்து திருவாதிரை. அடுத்து பாருங்கள், பாணன் என்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாட்டு பாடுபவர் தான் வந்து பாணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? பாருங்கள், திரும்ப அதையே வந்து கேட்டிருக்காங்க. நெல் அழக்க பயன்படும் கருவியை தான் வந்து அம்பனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், உத்திரமேரு கல்வெட்டு தெரிவிப்பவை. உத்திரமேரு கல்வெட்டில் வந்து எதை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாகம் அது வந்து சரி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு அது வந்து சரி, முழுமையான தேர்தல் முறையை பற்றி சொல்கிறாங்க அதுவும் சரி, பராந்தகனின் நிர்வாகம் பற்றி சொல்கிறாங்க அதுவும் வந்து சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி.
எல்லாமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், மருத குலத்தில் வாழும் மக்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, உழவர். அடுத்து பாருங்கள், ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இந்திரன். போர்க்கடவுள், காலநிலை கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, இந்திரன். அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஷ் நாளிகைகள் இருந்தன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 60. அடுத்து பாருங்கள், சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. அடுத்து பாருங்கள், முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முல்லை நிலம் மக்கள் ஆணையர்களை வழக்கும் தொழிலுடையவர்கள், அது வந்து சரி. இந்திரனை கடவுளாக வணங்குவர், அது வந்து தப்பு. முல்லை நிலம் என்பது காடும் சேர்ந்த நிலமாகும், அது வந்து சரி. 1, 3 மட்டும் வந்து சரி. முல்லை நில கடவுள் பார்த்திங்கன்னா முல்லை திருமால் வந்து வரணும், இங்கே இந்திரன் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசை சுவாரங்கள் அடங்கிய பிராமிக் கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரச்சலூர் கல்வெட்டு. அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அரச்சலூர் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இசை ஸ்வரங்கள் பற்றி சொல்லுது. சரிங்களா? அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த இசை ஸ்வரங்கள் பற்றி சொல்லும் கல்வெட்டு வந்து அரச்சலூர் கல்வெட்டு. எடுத்து பாருங்கள், புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேரர்கள். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வேற்பன். மற்றெல்லாம் பார்த்துக்குவோம், அண்ணல், தோன்றல், நாடன் எல்லாமே பார்த்திங்கன்னா முல்லை நில தலைவர்களை வந்து குறிக்கும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 6ஆம் நூற்றாண்டு. இது பார்த்துக்கோங்க. கீழடி அகழாய்வு நகரமயமாதல் பற்றி சொல்லியிருக்கு. எந்த நூற்றாண்டுலேருந்து நகரமயமாதல் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழடி அகழாய்வு மூலம் வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 6ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள், கூற்றுக்காரம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், பாணினியின் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். ஸோ காரணம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினியின் இசை வழக்கு சோர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றன. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூட்டுக்காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் பற்றி கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், கண்ணகிக்கு டேஷால் கோயில் கட்டப்பட்டது. ஸோ கண்ணகிக்கு வந்து யார் கோயில் கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, செங்குட்டவன். அவர் தான் வந்து கோயில் கட்டியிருப்பார். அடுத்து பாருங்கள், நடுகல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தொல்காப்பியம். ஸோ நடுகல் வழிபாடு வந்து எத்தனை படிநிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம், 6. அடுத்து பாருங்கள், கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிலங்கள் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ குறிஞ்சி முருகன் நமக்கு தெரிஞ்சது தான். முல்லை திருமால், மருத இந்திரன், பாலை கொற்றவையூரில் காளி. சரி, அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 13வது பாறை கல்வெட்டில் தான் பார்த்திங்கன்னா சேர, சோழர், பாண்டியர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ரோமபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பே இருந்த மலபார் கடற்கரைக்கும் அரேபியருக்கும் இடையேயான வியாபார தொடர்பு இருந்தது என கூறியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இப்ராஹிம் குஞ்சி. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த விஷயம் பாருங்கள், கீழ் வருவனவற்றில் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையங்களாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எண்ணாயிரம், திருப்புவனம், திருமுக்கூடல், திருவெற்றியூர். இது 4 பிளேஸுமே பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் இருந்த கல்வி மையம் தான். ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து சரிதான்.
அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முத்தாரை. சரிங்களா, நெற்றியில் அணியும் நகைகளில் பொருந்தாது வந்து முத்தாரை, மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. பயந்தகம், மகரப்பகுவை, புல்லகம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நெற்றியில் அணியும் ஆபரணம் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பதிற்று 10. அடுத்து பாருங்கள், ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடு என குறிப்பிட்டுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ தான் பார்த்தோம், திரும்ப வந்து அதே ரிப்பீட் ஆகிருக்கு. பரணர் வந்து அலசி, ஔவையார் வந்து இளநி, காக்கைப்படையினார் நல்லி, கொல்லிமலை கண்ணனார் வந்து கொட்டுவன். அடுத்து பாருங்கள், இது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆட்சியாளர்கள் அவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. சிம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா பல்லவர், முதலாம் ஜெயசிம்மன் பார்த்திங்கன்னா சாளுக்கியர், முதலாம் ஆதித்யர் பார்த்திங்கன்னா சோழர், சதகர்கனி பார்த்திங்கன்னா சாத்தவாகனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பேரரசர் அகஸ்டர் காலத்திலேயே ரோமபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து யாருன்னு தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திரு ஆர் செவல் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3ஆம் சங்கம். நக்கீரர் எந்த சங்க கால புலவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க, 3ஆம் சங்க காலத்தை சேர்ந்தவர் தான் வந்து நக்கீரர். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிஞ்சி புணர்தல் அது வந்து சரி, முல்லை இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடல் நிமித்தமும் அது சரி, நெய்தல் வந்து பிரிதல் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.